இப்போ நம்ம ஒரு ஹதீஸுகள் நம்ம சில ஹதீஸில் மறுத்துருக்குறோம். அந்த மறுத்ததுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஈக்கு ஒடியாந்துருவோம். எதுக்கு மறுத்துருக்கோம்னு கேட்டால், இந்த ஒரு ஹதீஸை நம்ம மறுக்கலை. அதாவது மறுத்த ஹதீஸுங்கிறது அந்த இது போட்டு விடுங்க வீடியோ. ஆன்லைனில் உள்ள ஆன்லைன் பிஜே அதில் என்ன செஞ்சுருக்கிறோம், அதில் நீங்கள் இப்போ ஆன்லைன் நம்ம வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. அதில் நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் பிஜே .in இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வரும், அதில் வந்து இந்த ஹதீஸுடைய இதுகள் வரும், ஹதீஸுடைய பட்டியல் வரும். அதில் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் அடுத்து போய் இணைச்சி விட்றேன். அது பிறகு பார்த்துக்க. அந்த ஃபைல் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஆன்லைன் பிஜே .inக்கு போனீங்கன்னு சொன்னால் ஹதீஸ் கலை முகப்பில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கலைன்னு இருக்கும். அந்த ஹதீஸ்களில் ஒரு அம்புக்குறி போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதில் குரானுக்கு முரண்படும் ஹதீஸுகள்னு என்ன செய்யும், ஒரு பட்டியல் இருக்கும். அந்த குரானுக்கு முரண்படும் ஹதீஸுகள்ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னென்ன ஹதீஸுகள்லாம் குரானுக்கு முரண் என்று நம்ம எழுதியிருக்கிறோமோ அத்தனை லிஸ்ட்டுமே இருக்கும். இப்போ நான் பட்டியல் விவரம் தான் சொல்கிறேன், லேசாக குறிப்பு தான் சொல்கிறேன். அது எதனால் பலவீனம் என்று சொன்னோம் என்பதை என்ன செய்யணும், நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அந்த வீடியோ உங்களுக்கு இணைச்சி விட்டுறேன். பிறகு அதில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் வந்து ஒரு பொம்பளையை கடத்திட்டு வர சொல்லி வச்சுருந்தாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாங்கன்னு தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னு என்ன செய்கிறது, ஒரு ஹதீஸ் இருக்குது. இது இட்டு கட்டப்பட, அது புகாரி முஸ்லீமில் வருது. இது பொய் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை சரிங்கிறாங்களா அவங்க? அது வாங்கணும். ரசூல்லா வந்து ஒரு அந்நிய பெண் வீட்டில் இருந்து தனித்திருந்து அந்த அம்மா வந்து பேன் பார்ப்பாங்க, அந்த அம்மா இருக்கிற வீட்டில் தனியாக போய் படுத்துக்குவாங்க ரசூல்லான்னு ஒரு செய்தி இருக்குது, புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது. இது சரியான ஹதீஸா? அது ஏற்படுங்கிறீங்களா? சூனியம்ங்கிறத செஞ்சு ரசூல்லா மெண்டலாக்கி விட்டாங்க, செஞ்சதை செய்யலைண்டாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதை விவரிக்கிறதுக்குள்ள நேரம் இது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் மணிக்கணக்கில் பேசின விளக்கங்கள் அந்த ஆன்லைன் பிஜேக்கு போங்க, ஆன்லைன் பிஜே .in அதுக்கு போங்க. அதில் வந்து முகப்பில் மெனுக்கள் இருக்குது. அதில் ஹதீஸ் கலைங்கிற ஒரு மெனு இருக்கும். அது கூட ஃபோன்லேருந்து எடுத்துக்கிட்டு காட்டி விடுங்க. ஹதீஸ் கலைன்ற ஒரு மெனு இருக்குது. அந்த ஹதீஸ் கலை மெனுவு கீழே சப் மெனுவில் என்ன இருக்குது, குரானுக்கு முரண்படும் ஹதீஸுகள்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த பட்டியல் அப்படியே விரியும் எல்லாம். அதை என்ன செய்ய, நீங்கள் முழுமையாக நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். நான் சொல்கிறலாம் புள்ளி மட்டும்தான். அதே மாதிரி வந்து சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும். அஜுவாங்கிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாது. ஆனால் அஜுவாங்கிற பேரிச்சம்பழம் ஒரு மெட்டீரியல். அஜுவா சாப்பிட்டா ஆகிரத்தில் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாறுமை சம்மந்தப்பட்ட விஷயம். அஜுவாங்கிறது ஒரு உலகத்தில் கிடைக்கிற ஒரு பொருள். இதை சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் இதை நம்பி அவனை விஷத்தை குடிச்சுவிட்டு அஜுவா சாப்பிட்டா என்ன கதி ஆகுறது, அவன் செத்து போயிட்டான்னா நீ குடிப்பியான்னு கேட்டால் குடிக்க மாட்டேங்கிறான். சரிதான், நான் குடிக்க மாட்டேன், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த ஹதீஸ் ஏற்றுக்கிற கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து சோதித்து பார்க்கலாமாங்கிறீங்க. சோதித்து தான் பார்க்கணும். சோதித்து பார்க்குற விஷயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் மூத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்கிறது எப்படி, அது எப்படி இருக்குமா? எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில மருத்துவம் கூட இருக்கலாம். மூத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து இருக்குங்கிற மாதிரி ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டால் அது சரியில்லைங்கிற சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஒரு கிராமவாசிக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஒரு தகராறு வந்துடும். என்ன தகராறுன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தை வந்து ரசூல்லாட்ட விற்கிறாரு, ரசூல்லா வாங்குறாங்க. அப்படிங்கும் பொழுது நான் விற்கவே இல்லைன்னு அவர் சொல்கிறார். அப்போ சாட்சியை கொண்டு வானவுடனே ஹுசைமா என்ன செய்கிறாருன்னா, ஆமாம் நீ தானே வித்தார், நான் சாட்சிங்கிறார். உடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதை சாட்சியை ஏற்றுக்கிறாங்க. பிறகு ஒரு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ எப்படி நீ சொன்ன? அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களா, தான் சாட்சி சொன்னேன். இப்படி சொல்லலாம் மார்க்கத்தில்? தான் பார்த்ததுக்கு சாட்சி சொல்லணும். இவர் சம்பவத்தில் பக்கத்தில் இருக்கவில்லை, இல்லாமல் இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வித்தது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறார். ஏன்பா அப்படி சொன்னேன்னு கேட்டால், அது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களா, அதனால தான் சொன்னேன். எடுத்துட்டீங்களா? அதில் இன்ஸ்டால் பண்ணால் நான் இப்போ பட்டி விட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை ரசூல்லா அவர் பாராட்டுவாங்களாம். ரசூல்லாவுக்கு சாதகமாக பொய் சாட்சி சொன்னவரை ரசூல்லா பாராட்டினார்கள்னு ஹதீஸ் இருக்குது. இது தவறு என்று காரணத்தை அதில் விளக்கியிருக்கேன். அந்த குறிப்பு மட்டும்தான். இதை நீங்கள் ஏற்று பொய் சொல்லாங்கிறீங்களா? இப்போ ரசூல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி ஒருத்தர் பொய் சாட்சி சொல்கிறாருன்னா அவரை கண்டிப்பாங்களா? நீ பொய் சாட்சி சொல்லுன்னு வரவேற்பாங்களா? அது மாதிரி 7 நாட்களில் உலகம் படைக்கப்பட்டது அவர் ஹதீஸ் தவறுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதை பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு குரானில் வந்து ஒரு வசனம் இருந்துச்சு ரசூல்லா மூத்தா போகிற வரைக்கும், அது இப்போ இல்லைன்னு ஆயிஷா நாய் சொன்னாங்கன்னு வருது. அப்படி இருக்க முடியுமா? ரசூல்லா மூத்தா போன வரைக்கும் இருந்த வசனம் வந்து இப்போ எப்படி இல்லாமல் போகும்? குரானில் பாதுகாக்கிறோன்னு சொல்கிறானே, அது ஒரு விஷயம். அது மாதிரி ஒருத்தர் ஒரு கடந்த காலத்தில் ஒருத்தர் இணைஞ்சார், நான் செத்து போன பிறகு அதை காட்டுறாங்க பாருங்கள், அந்த கிளிக் பாருங்கள், ஹதீஸ் கலைண்டு வருது, அது கீழே விரியுது மெனு. அதில் வந்து குரானுக்கு முரண்படும் ஹதீஸ்கள்ங்கிற அவர் கிளிக் பண்ணுறாரு. அது பண்ணணும், கிளிக் பண்ணுங்க. அதை பண்ணோன்னு அந்த என்ன செய்ய ஆர்டிக்கல்
அதில் விரிஞ்சு வருது வரும், அதெல்லாம் எல்லா ஆர்டிக்கலும் வரும், 2 பேஜ் கிட்ட வரும், அதில் 50 60 ஹதீஸ் அதில் இருக்குது. ஒவ்வொன்றே நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து நீங்கள் பெரிய ஆலிமாகி விடலாம். அது படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் கலையை பற்றி நீங்கள் நிறைய மெனக்கட்டு என்ன செய்யுங்க, அதெல்லாம் ஒருக்கா படிங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு ஒருத்தர், நான் இறந்து போனேன்டா என்னை வந்து எரித்து சாம்பலாக்கி விட்டுரு, ஏன்டா அல்லாஹ் கேள்வி கேட்டோன்னா நான் தப்பிக்க முடியாது, சாம்பலாக்கி விட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு, அல்லாஹ் அவரை மன்னிச்சான்னு வருது. இப்படி இப்போ எரிக்கலாங்கிறீங்களா? அப்போ இது ஆதாரமாக கொண்டு தான் எல்லாம் ஜனசாவை எரிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் போய். அப்போ உடலை எரிக்கக்கூடாதுன்னு வருது. அது போக அல்லாட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி இவர் வந்துக்கிட்டு எரிக்க சொன்னார்னா அல்லாஹ் பற்றி என்ன விளங்கியிருக்கிறார்? இவர் எரிச்சிட்டு அல்லாஹ் ஏமாத்திரன்னு விளங்கிற, இதுக்கு பேர் ஈமானா? அதை பற்றி விளக்கியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிட்டாருன்னு சொன்னால் அம்மாவாயிருவார். ஒரு வீட்டில் போய் நம்ம ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களை அடிக்க நம்ம பார்க்க வேண்டி இருக்குது, அன்னைய பெண்ணை பார்க்கக்கூடாது, பால் குடிச்சிட்டோம்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞரை வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீ போய் அந்த பொண்ணுகிட்ட பால் குடிச்சின்னு சொன்னால் நீ பிள்ளையாயிருவ. இளைஞரை பார்த்து சொல்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? பால் கொடுக்குற சட்டம் வந்து 2 வயசு 2.5 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். இளைஞரை போய் பால் கொடுக்க சொல்லி பொம்பளைகிட்ட பால் குடிச்சா பிள்ளையாயிருவாங்களா, அம்மாவாயிருவாங்களா? இதை வந்து இந்த ஹதீஸ் சரிங்கிறாங்க. கேட்டு அமுல்படுத்தியான்னு அமுல்படுத்த சொல்லலாம் கேட்கக்கூடாது. வேறு எதுக்கு ஹதீஸ் அமுல்படுத்துறதுக்கு தானே. ரசூலுல்லாஹ்ட்ட அழகான முன்மாதிரி இருக்கா இல்லையா? அதே மாதிரி மதம் மாறியவரை கொல்லணும்னு ஹதீஸ் இருக்குங்கிறாங்க. அது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் மதம் மாறியவரை கொல்லக்கூடாதுன்னு குரானில் இருக்கிறது, அதை வச்சு சொல்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் சொல்லிட்டோம். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு முஸ்லீமை வந்து சொர்க்கத்தில் போட நினச்சான்னு சொன்னால் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் யூதன் தலையில் போடுவான். இந்தா நீ சொர்க்கத்துக்கு போ, ஓம் பாவத்தெல்லாம் இவன் தலையில் போடுறேன், யூதன் தலையில் போடுறேன்னு நல்லா இப்படி செய்வான். நல்லா யாருக்கு அநியாயம் பண்ணுவானா? அப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. எல்லாம் அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் குரானுக்கு மாற்றமாக இருக்குது. அதான் மூசா நபியோட உயிரை கைப்பற்ற மலக்குல் மௌத் வருவார், ஓங்கி அரைஞ்சிருவார் மலக்குல் மௌத்தை, கண்ணு பிதுங்கி போயிடும். அல்லாட்ட போவார், அல்லாஹ் இந்த மாதிரி அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லி. அப்படி இப்படி அல்லாஹ் வந்து இறங்கி போய் பணிஞ்சு போகிற மாதிரிலாம் வருது. ஒரு மலக்கு வந்து ஒரு மூசா நபி வந்து மலக்கு முழுத்து அறியாதவராக இருப்பாரா? உயிரை கைப்பற்ற வந்தால் சொந்தமாக வந்திருக்கிறார், அல்லாஹ் அனுப்பி வந்திருக்கிறார், அல்லாஹ் அனுப்பித்தானே வந்திருக்கிறாரு. அல்லாஹ் அனுப்பி வந்திருக்குமே இப்படி இவர் அறைவார்? அல்லாவுக்கு எதிரான விஷயம் இல்லையா? இது ஹதீஸ் ஆயுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் யார்? சுலைமான் நபி ஒரு இரவுல 100 பெண்ணிட்ட போவார், 100 பேர் பிள்ளையை பெறுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வார்? 100 பொம்பளை 100 மனைவி பிள்ளை பெறுவார்கள், அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய போராளிகளாக இருப்பார்கள், ஆம்பளையாக இருப்பார்கள்னு சொல்கிறார். இப்படி சொல்ல முடியுமா? ஒரு நபி 100 பேர்கிட்ட போவாங்கங்கிற அது ஒரு பேசிக்கு தனியாக இருக்குது. ஒரு இரவுல 100 மனைவிட்ட போவாங்க என்பதற்கு அவ்வளோ டைம் இருக்குமாங்கிறது கேட்டால் நேரத்தில் பறக்கத்துக்கு வாங்கி அதை விட்டுருங்க. மேட்ரு என்னென்னு கேட்டால் 100 மனைவிட்ட போயிட்டு 100 பேரும் பிள்ளை பெறுவாங்கன்னு சொல்ல முடியுமா? நபிக்கு சொல்ல முடியுமா? ஆம்பளை பிள்ளை வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? குழந்தையில மூத்தா போகாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்களாக இளைஞர்களாக இருந்து தான் மூத்தா போவாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சுலைமான் நபி சொல்லி இருப்பாங்களா? அதான் இஸ்லாத்தின் நம்பிக்கையா? அது பொய்ங்கிறோம். 100 கொலைகள் செஞ்சவர் போய் மன்னிப்பு இருக்கான்னு கேட்டோன்னே அவர் 101வது அவரையும் கூட பண்ணிட்டாருங்க ஹதீஸ் இருக்க, அது கட்டுக்கதைங்கிறோம். அதுக்குரிய காரணத்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு சிறுவனை ரசூலுல்லாஹ் காட்டி சொல்லுவாங்க, இவன் சாவுறதுக்குள்ளே கியாமத் வந்துரும்பாங்க. அப்படின்னா அவர் அந்த சிறுவன் செத்தே போயிட்டார், உனக்கு கியாமத் நாள் வரல, அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறோம். ஒரு இரவில் ரசூலுல்லாஹ் 11 முடியோட போய் இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பாங்க, ஒரு தடவை குளிப்பாங்கன்னு இருக்குது. ஒரு ரசூலுல்லாஹ் மனைவிட்ட போய் 11 பேர்கிட்ட போனது எவருக்கு சொல்ல முடியும்? வெளியே உள்ள யாருக்கா சொல்ல முடியுமா? யாராக பார்க்க முடியுமா வீட்டுக்குள்ளே போனதை? அப்போ அது ஒரு பொய். ரசூலுல்லாஹ்வோட எச்சரிக்கை எல்லாரும் பூசிக்கிட்டாங்க சஹாபாக்கள்லாம், அது கட்டுக்கதைன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ள காரணம். அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க, கணவனுக்கு துரோகம் செஞ்சிட்டதுனால தான் பொம்பளைங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஹவ்வா எந்த துரோகமும் செய்யலை. அது ஒரு விஷயம். கண் திருஷ்டி இருக்குங்கிற ஹதீஸ்கள்லாம் வருது. அப்படி மனிதனுக்கு இறை சக்தி இருக்கிற மாதிரி வருது. கண்ணுக்கு பார்க்குற சக்தி இருக்கே தவிர பார்த்தோன்னு அழிக்கிற சக்தி இல்லை. ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்க்குறோம், அழகாக இருக்குன்னு அழிஞ்சா போயிடுது. தாஜ்மஹால் அழிஞ்சா போச்சு, இயற்கையான வளங்கள் அழிஞ்சா, அழகான பொம்பளைகள்லாம் பார்த்து அழிஞ்சா போயிட்டாங்க. அப்போ கண்ணால் பார்த்து அழிஞ்சிருங்கிறது இஸ்லாமிய பேசிக்கு மாற்றங்கிறத அதை விளக்கி இருக்கிறோம். அசர் தொழுகை விட்டால் எல்லா நன்மையும் அழிஞ்சு போயிருங்கிறாங்க, அது தப்புங்கிறோம். ஊசல் கர்ணின்ற ஒரு கற்பனை பாத்திரத்தை வந்து வச்சுக்கிட்டு அவர் சஹாபாக்கள் மேலானவர்னு சொல்லி ஹதீஸில் எழுதி வச்சுக்கிறாங்க, அது பொய் என்பதை விளக்கி இருக்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு எதிராக பள்ளி நெருப்பில் போட்டோன்னு பள்ளி செதி செஞ்சான், ஊதி ஊதி பெருசாக கணிச்சான். அப்படியே பள்ளி வந்து அல்லாஹ்வுடைய படைப்புல வந்து மனிதனை தவிர எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். நபிக்கு எதிராகலாம் எதுவுமே வராது. நபிக்கு எதிராக பள்ளி வந்து ஊதுனுச்சான். ஒரு பள்ளி ஊதி எவ்வளோ பெரிய நெருப்பு அதிகமாக்கி விட்டுற முடியும்? அதனால பள்ளியை கொள்ளுங்கன்னு மட்டும்தான் நம்ம ஏற்றுக்குருவோம். பள்ளி எதனால் கொள்ளுங்கன்னு கேட்டால் அது இப்ராஹிம் நபியை நெருப்பில் போடும் பொழுது அந்த நெருப்பை ஊதி ஊதி பெருசாக கணிச்சு. இது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. எந்த வீட்டில் ஏறு கலப்பை இருக்குதோ அந்த ஊரில் முசீபத்து இழிவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏறு கலப்பை இல்லைன்னா அப்படியே செத்து போயிடுவான். ஏறு கலப்பையை பிடிக்கலன்னு சொன்னால், விவசாயம் இல்லைன்னு சொன்னால், விவசாயத்தை எவ்வளோ பாராட்டி எல்லாம் சொல்லுகிறான், அதை கேவலப்படுத்துகிற மாதிரி ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் மறுக்கிறோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. இதெல்லாம் சில விஷயங்களை சிலர் மறுத்திருப்பாங்க.
ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தர் மறுத்திருப்பாங்க, சிலர் மறுக்காமல் இருப்பாங்க. அடிப்படை நாங்கள் மாறிட்டோமா? அடிப்படை என்ன? குரானுக்கு மாற்றோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அடிப்படை. அதனால் இவர்கள் குரானை மதிக்காதவர்கள், மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை எச்சம் இல்லாதவர்கள். இறைவனுடைய வார்த்தைக்கு உள்ள இந்த பவரை எனக்கு சொன்ன அதே திருப்பி அவங்களுக்கு சொல்கிறேன். இறை எச்சம் நீ கண்டுபிடிச்சா எனக்கு கூடாது, எனக்கு சொல்கிறாங்க. இறை எச்சம் இல்லாதவன் ஹதீஸை மறுத்து விட்டான். நீ குரானை மறுக்கிற, நீ அதை விட இறை எச்சம் இல்லாதவனாச்ச, அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுக்கிறிய, அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால்